தற்போதைய காலங்களில் அனைவரும் ஆட்டு ஈரல் மற்றும் கோழி ஈரல் இவற்றை அதிகமாக சாப்பிடத் தொடங்கியுள்ளனர். ஈரலில் பல்வேறு வகையான தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என மருத்துவர்களும் கூறுகின்றனர். நமது நாட்டில் உணவு பழக்கம் பல வகையான கலாச்சாரங்களை கொண்டுள்ளது. மக்கள் சிலர் வெஜ் அல்லது நான்வெஜ் உணவுகளை அதிகமாக சாப்பிடுகின்றனர். சிலர் வெஜ் மற்றும் நான்வெஜ் இரண்டையுமே சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலான மக்கள் நான்வெஜ்களில் கோழிக்கறி மற்றும் ஆட்டுக்கறி, மீன் இவைகளை அதிகம் சாப்பிடுகின்றனர். பலர் சமீப காலமாக மட்டன் ஈரல் மற்றும் சிக்கன் ஈரலை விரும்பி சாப்பிடுகின்றனர். இதில் பல்வகையான தாது மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. மருத்துவர்களும் இதனை உணவில் சேர்த்து கொள்ள சொல்கின்றார்கள். அப்படி சிக்கன் மற்றும் மட்டன் ஈரலில் என்ன சத்துக்கள் உள்ளன என்பதை பற்றி பார்ப்போம். சிக்கன் ஈரலில் இரும்பு சத்து அதிகம் நிறைந்துள்ளது. இது உடலில் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகையை தடுக்கிறது. இதில் வைட்டமின் ஏ, B12 மற்றும் போலோலேட் நிறைந்துள்ளதால் கண் பார்வை மற்றும் செல் உற்பத்தியை தூண்டுகிறது. கோழி ஈரலில் தசை வளர்ச்சி மற்றும் உயர்தர புரதம் நிறைந்துள்ளது. இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது. இதில் வைட்டமின் ஏ மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளன. மட்டன் ஈரலில் விட்டமின் B12 செறிந்து காணப்படுகிறது. இதனை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு மூளையின் செயல்திறன் நன்றாக இருக்கும் மற்றும் அறிவாற்றல் திறன் கூடும். இந்த நுண்ணூட்டச்சத்தானது நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது. நமது எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான தாதுக்கள் இதிலிருந்து பெறப்படுகின்றன. மட்டன் ஈரலிலும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. இரத்த சோகை இருப்பவர்கள் இதனை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ளலாம். ஜிம் செல்பவர்களுக்கு தேவையான புரதத்தினை வழங்குகிறது. ஆட்டு ஈரலில் உள்ள வைட்டமின் ஏ, ஃபோலேட் மற்றும் பிற வைட்டமின்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறது. கோழி ஈரலை விட ஆட்டு ஈரலை சிறந்தது என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் இதில்தான் சத்து அதிகம் கிடைக்கின்றது. இது இரத்த சோகையை சரி செய்து உடல் முழுவதும் ஆக்சிஜனை அதிகரிக்க செய்கிறது. இது முழு ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது. சிக்கன் மற்றும் மட்டன் ஈரல் இரண்டையுமே சரிவிகித அளவில் சாப்பிட வேண்டும். ஈரலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகம் என்பதால் அளவோடு சாப்பிட வேண்டும். கொலஸ்ட்ரால், சிறுநீரகம் அல்லது தசை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்ட பிறகே ஈரலை சாப்பிட வேண்டும். மறுபுறம் கோழி ஈரலை வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை சாப்பிடுவது நல்லது. ஆனால் தொடர்ந்து சாப்பிடுவது உடலுக்கு நல்லது இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.